பாத்துட்டியா? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? உனக்காக பேண்டும் ஜிப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்க அப்பனை கொண்டு போய் விடு. ஒரு நாளைக்கு ஒன்னாலே இந்த ஊரை விட்டு போறேன். ஆமா, அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் முடியாது. எடுத்துட்டு போடி. இப்ப நீ மரியாதையா போட்டுக்க போறியா இல்லையா? இல்லனா இல்லனா காலையில 4 மணிக்கே வீட்டுக்கு வந்துருவேன். கிடுங்க கிடுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், இனிமே நீங்க வரமாட்டேன்னு சொல்லுங்க. வருஷம் பூரா நான் இதை போட்டுக்கிறேன். பட்ட பகல கொலை அது ரொம்ப சுவாரஸ்யமா தான் போகுது. அத்தை, நானாடி அத்தை? உள்ள போய் கூப்பிட வேண்டியதானே? ஒரு ஆம்பளை தனியா ரூம்ல படுத்திருக்கும் போது எந்த நிலைமையில படுத்துப்பான்னு தெரியல. அறிவு கட்ட கழுத. எப்ப பார்த்தாலும் ஏன்டி என்னையில தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கா வந்த? நானு எல்லாம் நீங்க ஒண்ணு கூட்ட வேண்டாம், எங்களுக்கு தெரியும்ப்பா. சரி, காசு கொடு. உங்க அப்பா 27 ஏக்கரா என் பேர்ல எழுதி வச்சிருக்கான்ல, நீ கேட்டதும் காசு. ஐயோ, 1 ஏக்கராக்கு தான் கனகாம்பரம் போட்டு வச்சிருந்தேன், எல்லாத்தையும் எடுத்து தலையில வச்சுக்கிட்டியா? ஓட்டத்துல ஏதாவது இருக்கா? நீங்க யாரு? உங்க குடும்பம் என்ன? காசு கொடுங்க மாமா. இருக்கு சினிமாவுக்கு. என்ன சினிமா? முந்தாடி. ஐயோ, அதெல்லாம் பார்க்க கூடாதடி, அறிவு கெட்டவனே. ஊர்ல எல்லா பொம்பளைங்களும் பாக்குறாங்க, நான் மட்டும் பார்க்க கூடாதா? ஓடி வெளிய. காசு கொடுத்தாதான் போவேன். பார்க்க கூடாதுன்னு சொல்லு. மூஞ்சி பாரு, இருட்டுல பிடிச்ச கொலக்கட்ட மாதிரி. அக்கா நின்ன திரும்ப இப்படி திரும்ப. மலையில் போட்டிருக்க, கம்மல் போட்டிருக்க, செயின் போட்டிருக்க, பூ வச்சிருக்க, அப்படியே மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க. எல்லாம் உங்க மாமனாலதான். என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, அக்காவை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பாவப்பட வேண்டிய மகாராசனே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. நீ என்னடா பண்ண போற? என்ன அப்படி கேட்டுட்ட? என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னடா செய்ய போற சொல்லு. நானும் 3 நாள் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மாமாவை நம்பினா ஒன்னும் ஆகாது. சாம நான் சொல்றத கேளு. நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா சொன்ன? எட்டி உடைச்சா 7 குட்டி கரணம் போட்டுருவேன். நீயா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? என்னடா முறைக்கிற? உங்கடி நீங்களும் உங்க கல்யாணம். என்னடா சொன்ன? கையை சொல்லி நாராஜ் அடிச்சீங்களே, அவன் நம்ம சோப்பை எல்லாத்தையும் அடிச்சிருக்கான். நான் மட்டும் தப்பிச்சு ஓடாண்டேன்.